வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது கரண்ட் அஃபேர்ஸ்க்கான வீடியோ. கரண்ட் அஃபேர்ஸில் ஆல்ரெடி அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஜனவரியில் 2 பார்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஜனவரி மந்த்துக்கான லாஸ்ட் பார்ட், அதாவது பார்ட் 3 21ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் ஜனவரியில் நடந்த நடப்பு நிகழ்வுகளை தான் இதில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் நீங்க வந்து பார்க்கல அப்படின்னா, பிளேலிஸ்ட்ல போய் நம்மளோட சேனல்ல பிளேலிஸ்ட்ல போய் பார்த்து, பிடிஎஃப்பும் அதில அவைலபிளா இருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. இப்ப நம்மளுக்கு அடுத்து ஜூன், ஜூலைல எக்ஸாம் அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு அக்டோபர்ல இருந்தாவது ஒரு 8 மாசம், 9 மாசமாவது நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம். இது மட்டும் இல்லாம எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் நடந்திருக்கும் இல்லையா? 24ல நடந்த 12 மாசத்துலயும், அதாவது அக்டோபருக்கு முன்னாடின்னும்போது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாசம் இல்லாம மீதி 9 மாசத்துல 24ல நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் தொகுத்து, ரொம்ப முக்கியமான ஒரு 100 கரண்ட் அஃபேர்ஸ மட்டும் உங்களுக்கு நான் குடுத்துருவேன். ஒரே வீடியோல. அத மட்டும் நீங்க இப்போ ஏன்னா ஒரு சில நேரம் 1 இயர் முன்னாடி கூட கேட்குறாங்க இல்லையா? அதுக்கு முக்கியமான ஒரு 100 கொஸ்டின் வந்து உங்களுக்கு குடுத்துர்றோம். அது போக இந்த 8 மாசம், 9 மாசத்துக்கு நீங்க பார்த்தா போதும். அதே மாதிரி ஒரு 1 வீக் ஒன்ஸ் தான் வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலீஸ் பண்ணுவோம். 1 வீக் சம்டைம்ஸ் 10 டேஸ் கூட ஆயிரும். நீங்க ஏன் அந்த மாரி நாங்க பிரேக் விடுறோம் அப்டின்னா, நீங்க ஆல்ரெடி குடுத்துருக்கத வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு உங்களுக்கு 1 வீக் டைம் தாராளமா எடுத்துரும். ஏன்னா, தமிழு, ஜிகே, மேத்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே படிக்கும்போது உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு நாளைக்கு 1 ஹவர் அவ்வளோதான் நீங்க அலாட் பண்ண முடியும். அந்த 1 ஹவர்ல வந்து நீங்க ஒரு ஒரு வீடியோலயே நாங்க வந்து எப்டி குடுக்குறோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 10, 15 பக்கம் வந்து குடுக்குறோம். அதையெல்லாம் நீங்க படிச்சு முடிக்க ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பக்கமா படிச்சாலும் 10 நாள் ஆயிரும். அதனால தான் கொஞ்சம் பிரேக் விட்டு குடுக்குறோம். ஏன்னா நம்ம ஃபாஸ்ட்டா உங்களுக்கு எல்லாத்தையும் குடுத்துட்டு, டவுன்லோட் பண்ணி மட்டும் நீங்க வச்சுக்கிறதுனால எந்த யூஸும் இல்ல இல்லையா? அதனால. அதே மாதிரி எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு ஒரு 15 டேஸ், 1 மந்த் முன்னாடி வரைக்கும் க வந்து கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிருவோம். ஒரு 15 டேஸ் முன்னாடி வரைக்கும் நீங்க படிச்சா போதும் எக்ஸாம்க்கு. 15 டேஸுக்கு அப்புறம் வந்து தேவையில்ல. ஏன் அப்டின்னா, அதுக்குள்ள வந்து உங்களுக்கு கொஸ்டின் எல்லாம் பிரிண்ட் ஆயிரும். அது வந்து சென்டருக்கு வந்து பேக் பண்ணி அனுப்ப ஆரம்பிச்சுருவாங்க. அதனால அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம தரவா உங்களுக்கு குடுத்துருவோம். நீங்க வந்து வொரி பண்ணிக்காதீங்க. குடுக்குறத மட்டும் ப்ராப்பரா கவர் பண்ணிக்கிட்டே வாங்க. படிச்சுட்டீங்களா? ரிவைஸ் பண்ணுங்க. அடுத்தது வர்ற வரைக்கும். ஓகேப்பா. இப்போ இந்த இதுல நம்ம பார்க்கலாம். 21லிருந்து 31 ஜான்வரி வரைக்கும் என்ன நடப்பு நிகழ்வுகள் நடந்துச்சு அப்படிங்கிறது இதுல பார்க்கலாம். இது பார்ட் 3 வீடியோ. பாருங்க, தமிழ் மொழி தியாகிகள் தினம். தமிழ் மொழிக்காக உயிர் நீத்த தியாகிகளை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் ஜனவரி 25ஐ தமிழ் மொழி தியாகிகள் தினமாக கொண்டாடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுசா இப்ப இத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கப்பா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ்னா எல்லோ கலர்ல மார்க் பண்ணியிருப்போம். அப்படிதான் இதுலயும் மார்க் பண்ணியிருக்கு. உங்களுக்கு பிரிண்ட் அவுட் நீங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுக்கும்போது, இந்த எல்லோ கலர்ல இருக்கிறதுனால பிளாக்கா வந்து ஷேடு வருது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, நீங்க சொல்லுங்க. இது வேண்டாம் எங்களுக்கு நார்மலாவே பிளாக் அண்ட் ஒயிட்ல குடுத்துருங்கன்னு சொன்னா, நாங்க நெக்ஸ்ட் டைம் வந்து அப்படி குடுத்துர்றோம். தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்றது எனக்கு தெரியும். எல்லோ கலர்ல மார்க் பண்றது யூஸ்ஃபுல்லா இருக்கா? பிரிண்ட் அவுட் எடுத்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? ஏன்னா நீங்க டக்குன்னு இப்போ ஒரு கடைசியில அந்த பிடிஎஃப்ல தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ தான் அதிகமா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கும் எக்ஸாம் டைம்ல. அப்ப நீங்க ஒரு ரீகால் பண்ணும்போது அத மட்டும் பார்த்து டக்கு டக்கு டக்குன்னு ரீட் பண்றதுக்கு ஈஸியா இருக்குமேன்னு தான் இப்படி குடுக்குறோம். இது வந்து அப்ற கலர் பிடிஎஃப்க்கு ஓகே. ஒருவேளை பிளாக் அண்ட் ஒயிட் எடுக்கும்போது உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுதான்றத மட்டும் சொல்லுங்க. ஓகே. அதாவது எந்த டேட்? ஜனவரி 25. இது ரொம்ப முக்கியமானது. ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் மொழி தியாகிகள் தினமா? இதுவரைக்கும் தமிழ் மொழிக்காக, இந்தியாவுக்காக, விடுதலைக்காக உயிர விட்டாங்க இல்லையா? அது கிடையாது. தமிழ் மொழிக்காக அம் போர் வந்து நெறைய வாட்டி நடந்துச்சு இல்லையா நம்ம இதுல? மொழிக்காகவே போராட்டம் நெறைய வாட்டி நடந்துச்சு. அந்த தமிழ் மொழி போர்ல உயிர விட்டவங்களுக்காக இந்த நாள வந்து கொண்டாடுறோம். கலைஞர் கருணாநிதியோட பிறந்த நாள் வந்து செம்மொழி தமிழ் விழாவா இனிமேல் கொண்டாடப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. 2 விஷயம் இருக்கு. அ கலைஞர் கருணாநிதியோட பர்த்டே எப்பன்னா ஜூன் 3, 1924. அதனால தான் 2024 நூற்றாண்டு விழாவா வந்து நெறைய கூட்ட அரங்கங்கள், விளையாட்டு அரங்கம், அம் நூற்றாண்டு நூலகம், லைப்ரரி நெறைய ஆரம்பிச்சாங்க இல்லையா? அந்த 24ல அவருக்கு நூற்றாண்டு விழா வந்து கொண்டாடுனாங்க. ஓகே. நடமாடும் பாஸ்போர்ட் வாகன சேவை. இந்திய தலைமை பாஸ்போர்ட் அதிகாரி ஸ்ரீனிவாசா கோவையில் நடமாடும் பாஸ்போர்ட் வாகன சேவையை தொடங்கி வைத்தார். யாருன்றது தெரியணும். எங்க அப்படிங்கிறது தெரியணும். நெக்ஸ்ட் விருதுகள். இந்த விருதுகள்ல இருந்து கண்டிப்பா இந்த வாட்டி ஒரு கொஸ்டினுக்கு வர்றதுக்கு சான்சஸ் 99.9% வந்து இருக்குப்பா.
ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டுல இருந்து வழங்கப்பட்ட பத்மபூஷன், பத்மஸ்ரீ விருதுகளை பத்தி தான். இதுல 7 பேருக்கு பத்மபூஷன் விருதுகள் வழங்கப்பட்டாங்க. அதுல தமிழ்நாட்டுல வந்து 3 பேருக்கு. யார் யாருக்குன்னா அஜித் குமார், நல்லி குப்புசாமி, சோபனா. அஜித் குமார் யாருன்னா, நம்ம நடிகர் அஜித் தான். சரியா? அவருக்காக தான் இந்த வாட்டி வந்து அவருக்கு பத்மபூஷன் விருது குடுக்குறாங்க. நல்லி குப்புசாமின்னு அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். சோபனான்றவங்க. அடுத்து பத்மஸ்ரீ விருது யாருக்கு குடுக்குறாங்க? இது எல்லாமே தமிழ்நாட்ட சேர்ந்தவங்களுக்கு யாருக்கு குடுக்குறாங்க? இது இல்லாம ஆல் ஓவர் இந்தியாவுல நெறைய பேருக்கு குடுக்குறாங்க. 113 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்பட உள்ளது. இனிமேல் தான் அது வந்து ஜனவரில அனௌன்ஸ் பண்ணிருவாங்க. ஆனா பின்னாடி ஏப்ரல், மேல தான் இத குடுப்பாங்க. அடுத்தது தமிழ்நாட்டில் இருந்து பத்மஸ்ரீ விருது பெறும் நபர்கள் யார்? பத்மஸ்ரீ விருது ஆல் ஓவர் வந்து 113 பேருக்கு குடுக்கப் போறாங்க. அதுல தமிழ்நாட்டுல மட்டும் அஸ்வின் விளையாட்டுத்துறை, குருவாயூர் துறை அப்படிங்கிற ஒருத்தருக்கு கலைக்காக, தாமோதரன் சமையற்கலை, லட்சுமிபதி ராமசுப்பையர் எழுத்தாளர், ஸ்ரீனிவாஸ் அறிவியல், புரிசை கண்ணப்ப சம்பந்தம் கலை, சந்திரமோகன் வர்த்தகம், ராதாகிருஷ்ணன் சேனாபதி கலை, சீனி விஸ்வநாதன் எழுத்தாளர், வேலு ஆசான் கலை. இதெல்லாம் ஒரு தடவ பார்த்துக்கோங்க. நீங்க வந்து மனப்பாடம் பண்ணணுன்ற கூட அவசியம் இல்ல. நீங்க ஒரு வாட்டி பார்த்துட்டா, இந்த இதுல வராத ஒரு வார்த்தை, ஒரு பேர் வந்து ஆப்ஷன்ல வரும்போது, உங்களால ஈஸியா இவங்க இல்லையே அப்படின்னு கெஸ் பண்ண முடியும். பத்ம விபூஷன் விருது, பத்மபூஷன் விருது, பத்மஸ்ரீ விருதுகள் 1954ல இருந்து இது வழங்கப்பட்டு வருது. எது இந்த 3மேவும். இவ்விருது குடியரசு தினத்தில் அறிவிக்கப்பட்டு மார்ச் அல்லது ஏப்ரலில் வழங்கப்பட்டு வருகிறது. பாருங்க, குடியரசு தினம் ஜனவரி 26ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த எல்லாரையும் சீஃப் கெஸ்ட்லாம் வர வச்சு பரேட் நடக்குது இல்லையா? அந்த டைம்ல வந்து அ மீட்டிங்ல வச்சு இத அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அவார்டு வந்து மார்ச் இல்ல ஏப்ரல்ல குடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு மது விற்பனைக்கு தடை. மத்திய பிரதேசத்தில் 17 நகரங்களில் மது விற்பனைக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. மது விற்பனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மத்திய பிரதேசத்துல மட்டும் 17 நகரங்கள்ல தடை பண்ணியிருக்காங்களாம். ஆல்ரெடி மது விற்பனை வந்து எந்தெந்த மாநிலங்கள்ல எல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, மொத்தமா அந்த மாநிலம் முழுக்கவே விக்கிறது இல்ல அப்படிங்கிறது அடையாளம் கிடையாது. அங்க இருக்கிற முக்கியமான சில இடங்கள்ல விக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்கு. அது எந்த மாநிலங்கள்? குஜராத், பீகார், மிசோரம், நாகாலாந்து, லட்சத்தீவு. தரவு மையம். உலகின் மிகப்பெரிய தரவு மையம் ஜாம் நகரில் அமைய உள்ளது. டேட்டா சென்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி தரவு மையம் வந்து ஜாம் அப்படிங்கிற நகரத்துல அமைக்கப் போறாங்க. புத்தக கண்காட்சி. போய் மேளா எனும் இந்தியாவின் பழமையான புத்தக கண்காட்சியானது கொல்கத்தாவில் நடைபெற்றது. இக்கண்காட்சியானது 1918லிருந்து நடைபெற்று வருகிறது. உலகத்திலேயே இந்தியாவிலேயே உலகம் இல்ல, இந்தியாவிலேயே பழமையான புத்தக கண்காட்சி எங்க நடைபெறும்னு கேட்குறாங்க. ஏன்னா இது சென்னையிலயும் புத்தக கண்காட்சி வருஷம் வருஷம் நடந்துட்டு தான் இருக்கு. அப்ப பழமையானதுன்னா ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்குது எதுன்னு கேட்க சான்சஸ் இருக்கு. போய் மேளா அப்படிங்கிறது. இது வந்து கொல்கத்தால நடைபெறுது 1918. நீங்க உங்களோட பிடிஎஃப்ல எப்படி மார்க் பண்ணிக்கணும் அப்படின்னா, படிக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது ஃபுல்லா ரீட் பண்ணணும். ஆனா, அந்த செகண்ட் டைம் வந்து என்ன பண்ணணும்னா, அதுல வந்து ரீட் பண்ணி முக்கியமானத மட்டும் இப்ப இதுல இது கொல்கத்தா 1918 இந்த மாரி நீங்க மார்க் பண்ணியிருக்கணும். அதே குடியரசு தினம் 2025ல கருப்பொருள் என்னது? இந்தியா மற்றும் பாரம்பரியம் மேம்பாடு. இந்த மாதிரி முக்கியமானத மட்டும் நீங்க அண்டர்லைன் பண்ணீங்கன்னா, அடுத்து ரிவைஸ் பண்ணும்போது இந்த மத்த எதையுமே நீங்க பார்க்கக்கூடாது. அந்த அண்டர்லைன் வேர்ட மட்டும் நீங்க திரும்ப திரும்ப பார்த்தாலே போதும். இப்படிதான் நீங்க படிக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல்லா ஒரு வாட்டி நீங்க வீடியோவ கேட்டுக்கணும். ஏன்னா, அந்த வீடியோல நான் அது சம்மந்தமா தொடர்பான விஷயங்கள் நெறைய சொல்லுவேன். அத நீங்க நோட் பண்ணிக்கணும் அந்த பிடிஎஃப்ல. அதுக்கப்புறம் அந்த பிடிஎஃப்ப நீங்க ஒரு வாட்டி ஃபுல்லா ரீட் பண்ணணும். ஏன்னா, தொடர்புடைய செய்திகள்னு சொல்லி நெறைய குடுத்துருப்போம். அப்போ நீங்க ரீட் பண்ணும்போதே முக்கியமானத அண்டர்லைன் மட்டும் பண்ணிக்கிட்டே போயிரணும். மனப்பாடம்லாம் பண்ண வேண்டாம். அதுக்கு அடுத்த டைம் நீங்க அத படிக்கும்போது, அந்த முக்கியமானத மட்டும் பார்க்கணும். 3வது தடவ அந்த முக்கியமானத மட்டும் மனப்பாடம் பண்ணணும். அவ்வளோதான். 3, 4 தடவ. 5வது தடவ அந்த மொத்தமும் உங்க மனசுல நிக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு குடியரசு தினம். 2025ல குடியரசு தினம் நடந்துச்சு இல்லையா? இதுக்கான கருப்பொருள், இந்தியா பாரம்பரியம் மற்றும் மேம்பாடு அப்படிங்கிறது தான் இதோட கருப்பொருள். தீம் வப்பாங்க. ஒவ்வொரு மீட்டிங்க்கும், ஒவ்வொரு சுதந்திர தினம், குடியரசு தினத்துக்கும் ஒரு தீம் வப்பாங்க. கொ ஒரு கொட்டேஷன் மாரி. அது வந்து இந்த வருஷம் வச்சிருக்கிறது இதுதான். இந்திய தூதர். இஸ்ரேல் நாட்டிற்கான இந்திய தூதராக ஜிதேந்தர் பால் சிங் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஜிதேந்தர் பால் சிங் அப்படிங்கிறவரு.
இந்த ஜான்வரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம்ப்பா. ஏன்னா, ஒரு வருஷத்தோட ஸ்டார்ட்டிங் அது. அது ஒண்ணு முக்கியம். அதே மாதிரி அந்த வருஷத்துல நம்மளுக்கு குடியரசு தினம், இந்த மாதிரி முக்கியமான தினங்கள் நெறையா வரதுனால, நெறைய அவார்டுகளும் இது வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அந்த டைம்ல. அதனால ஜனவரி மந்த்லருந்து எப்பயுமே 1லேருந்து 2 கொஸ்டின் வந்து வந்துரும். எப்பயுமே எந்த வருஷம் எக்ஸாம் நீங்க எழுதுறீங்களோ, அது 2024 25, 26 அந்த வருஷத்துக்கான ஜனவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நீங்க தெளிவா பார்த்துக்கணும். இந்த மாரி சின்ன சின்ன ட்ரிக்கு தான் தெரியணும். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாரும் ஒரே மாதிரி படிப்பாங்க. ஆனா, அதுல அந்த மந்த்ல இருக்க ஜனவரி மந்த் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ட்ரிக்குகள தெரிஞ்சு படிக்கிறது தான் ஸ்மார்ட் ஸ்டடி. ஓகே. அடுத்தது சதுப்பு நிலம். உலக சதுப்பு நில அங்கீகாரம் பெற்ற 31 நகரங்களில் பட்டியலில் இந்தூரும், உதய்பூரும் இணைந்துள்ளன. சதுப்பு நிலங்கள் நம்ம இதுல இந்த பிச்சாவரம், கோடியக்கரை இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? அதாவது சதுப்பு நிலம்னா, கடல ஒட்டுன அந்த அம் காடுகள் இருக்குல்ல, சதுப்பு நில காடுகள். அதுதான். அதுல வந்து 31 நகரங்கள் பட்டியல்ல இப்ப புதுசா இந்தூரும், உதய்பூரும் சேர்ந்திருக்கு. இந்த இந்தூர் வந்து வருஷம் வருஷம் சுத்தமான நகரம்ன்ற பேர் வாங்கிட்டு இருக்கு இல்லையா? அவார்டு 5வது வருஷமா வாங்கியிருக்கு. அந்த ஊர் தான். இதுல இப்ப ஜாயிண்ட் ஆயிருக்கு. இதுல வந்து அவங்க பேரு ஆட் ஆயிருக்கு. உலக சதுப்பு நில தினம் வந்து பிப்ரவரி 2. இந்தியாவில் உள்ள ராம்சார் தலங்கள். இந்தியாவுல மொத்தம் ராம்சார் தலங்கள் 85 இருக்கு. ராம்சார் தலங்கள்னாலும், அ சதுப்பு நிலங்கள்னாலும், ஈர நிலங்கள்னாலும் எல்லாம் ஒண்ணுதான். 85 இருக்கு. அதிலயும் இந்தியாவுல அதிகமா ராம்சார் தலங்கள் இருக்கிறது தமிழ்நாட்ல தான். தமிழ்நாட்ல மொத்தம் எத்தன ராம்சார் தலங்கள் இருக்குன்றத கீழ ஆன்ஸர்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து நீங்க ஆன்ஸர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அ ரிப்ளைல பதில சொல்றேன். ஓகே. நெக்ஸ்ட்டு ஆப்பரேஷன் ஷார்ட் ஹவா. இந்திய எல்லை பாதுகாப்பிற்காக ஆப்பரேஷன் ஷார்ட் ஹவாவை எல்லை பாதுகாப்பு படை பிஎஸ்எஃப் அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் உருவாக்கியிருக்காங்க. இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எப்ப கொண்டு வரப்பட்டுச்சுன்னா 1965. இப்ப எல்லை பாதுகாப்பு படை நாள் என்று கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா 1/11 அப்படிங்கிற டேட் இதுல மென்ஷன் ஆயிருக்கு இல்லையா? அப்ப 1ஆம் தேதி தான். எப்பயுமே நவம்பர் 1ஆம் தேதி தான் எல்லை பாதுகாப்புக்கான டேவா இருக்கும். ஓகே. இந்த மாதிரி அந்த ஆப்பரேஷன்கள் இதோட நேம் எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. திருமணச் சட்டம். தாய்லாந்து அரசு ஒரே பாலின திருமணத்தை சட்டப்பூர்வமாக்கி உள்ளது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் ஒரே பாலின திருமணத்தை சட்டப்பூர்வமாக்கிய முதல் நாடு என்ற பெருமையை பெற்றுள்ளது. பாருங்க தாய்லாந்துல ஆம், அந்த சேம் ஜெண்டர் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து சட்டப்பூர்வமாக்கியிருக்காங்க இப்போ. இதுக்கு வேற வேற நாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. ஆனா தென்கிழக்கு ஆசியாவுல இருக்கிற தென்கிழக்கு நாடுகள், நம்ம சைடு எல்லாமே தான். அ அதுல ஃபர்ஸ்ட்டு வந்து ஒப்புதல் குடுத்தது தாய்லாந்து தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சிறந்த டி20 கிரிக்கெட் விருது. சிறந்த டி20 கிரிக்கெட் வீரர் அப்படிங்கிற அவார்டு வந்து 2024ல யாருக்கு குடுத்துருக்காங்கன்னா, ஹர்ஷ்தீப் சிங் அப்படிங்கிறவருக்கும், சிறந்த டி20 கிரிக்கெட் வீரர் 2024 விருது வந்து இன்னொன்னு யாருக்கு குடுத்துருக்காங்கன்னா, மெலிகர் அப்படிங்கிற ஒருத்தர் நியூசிலாந்த சேர்ந்தவருக்கும் குடுத்துருக்காங்க. அடுத்தது நூல். நூல் இந்த மாரி புத்தகங்கள்லாம் அதுவும் தமிழ்நாடா இருந்தா ரொம்ப டீட்டெயிலா பார்த்துக்கோங்க. மேலும் விருதுநகர் மாவட்டம் ஒரு வரலாற்று கண்ணோட்டம், ஒரு வரலாற்று பயணம் என்ற நூலினை அமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியிட்டுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஒரு கண்ணோட்டம், ஒரு வரலாற்று பயணம் அப்படின்ற ஒரு நூல வந்து வெளியிட்டிருக்காங்க. சிந்து சமவெளியினர் செம்பினை பயன்படுத்திய போதே நாம் இரும்பினை பயன்படுத்தியதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழக தொல்லியல் துறை சார்பாக இரும்பின் தொன்மை என்னும் நூலும் வெளியிடப்பட்டுள்ளது. பாருங்க, நமக்கு சிந்து சமவெளி நாகரிகம் தெரியும். சிந்து சமவெளி நாகரிகம் மக்களுக்கு தெரியாத உலோகம் அப்படின்னா அது இரும்பு தான். மத்த எல்லாமே அவங்களுக்கு தெரியும். இரும்பும், குதிரையும் அவங்களுக்கு தெரியாதுன்னு நம்ம படிச்சிருப்போம். ஆனா, இப்போ நம்ம இதுல நெறைய இடங்கள்ல தொல்லியல் ஆராய்ச்சி அந்த கீழடி வந்ததுக்கு அப்புறம் நெறைய இடங்கள்ல தொல்லியல் ஆரம்பிச்சிருக்கோம். ஈவன் சிந்து சமவெளிய விட கீழடி பழமையானதுன்னு நம்ம நிரூபிச்சுட்டு இருக்கோம். இன்னொரு முக்கியமானது இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. சிந்து சமவெளி காலத்துல அவங்க செம்பு பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இரும்புனா என்னன்னே தெரியாம இருந்தப்பயே, நம்ம தமிழ்நாட்டுல இரும்ப நம்ம பயன்படுத்திட்டு இருந்திருக்கோம்ன்றதுக்கான ப்ரூஃப் கிடைச்சிருக்கு. இது ரொம்ப பெருமையான விஷயம் தான். அதனால கண்டிப்பா இது சம்மந்தப்பட்ட கொஸ்டின் நம்மளுக்கு எக்ஸாம்ல வரும். 100% வரும். சரியா? அதனால இத நல்லா பார்த்துக்கோங்க. அது தமிழ் தொல்லியல் துறை ஆர்க்கியாலஜி டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்ட சேர்ந்த ஆர்க்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இரும்பின் தொன்மை அப்படிங்கிற ஒரு நூலையும் வெளியிட்டிருக்காங்க.
எப்படி நம்ம இரும்போட காலம் வந்து நம்ம எப்படி பயன்படுத்துனாங்க அப்படின்றத. காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம். டெல்லியில் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் நடைபெற உள்ளது. காவிரி நதிநீர் பிரச்சனை தமிழ்நாடு. இந்த காவிரி பிரச்சனை வந்து தமிழ்நாடும், கர்நாடகாவுக்கும் மட்டும் தான் இருக்கான்னா, இல்ல. இது நெறைய ஸ்டேட் வந்து இந்த காவிரி தண்ணிய வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. என்னன்னா, அதிகப்படியா நம்ம ஷேர் பண்ணிக்கிறதுனால நம்மளுக்குள்ள பிரச்சனை வருது. தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி இந்த 4 மாநிலத்துக்கும் தான் இந்த காவிரி தண்ணி ஷேர் ஆகுது. அவங்களுக்கெல்லாம் வந்து அளவு கம்மி தான். அதனால இந்த 4க்கும் சேர்த்து ஏற்கனவே பிரச்சனை வந்ததுலேருந்தே 6, 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை வந்துச்சு. அப்ப இருந்தே இந்த காவிரி மேலாண்மை அப்படின்னு சொல்லி ஒரு நதிநீர் ஆணையம் நதிநீர் ஆணையம் வந்து உருவாக்கலாம். அதுக்கான ஆர்டிகிள் என்னன்னு தெரியுமா? நம்ம இதுல படிச்சிருக்கோம் இல்லையா? நதிநீர் குழு இதெல்லாம் உருவாக்குறதுக்கு ஆர்டிகிள் 262 அப்படிங்கிற ஆர்டிகிள் தான். இது வந்து ரொம்ப முக்கியமானது. நான் உங்களுக்கு ஷார்ட்கட் கூட சொல்லியிருக்கேன். 22 2 ஓகேவா? 2 மாநிலங்களுக்கு இடையில ஆறு வரும். 2 மாநிலங்கள் 2 மாநிலம் 2 2 மாநிலங்களுக்கு இடையில ஒரு ஆறு. ஆறுன்னா என்னது? நீங்க ஆறுன்னு நம்பரா எடுத்துக்கணும் இதுல. இத வந்து ரிவர்ன்னும் நம்ம எடுத்துக்கலாம். ரிவர். 2 மாநிலங்களுக்கு இடையில ஆறு வந்துச்சுனாலே பிரச்சனை தான். இதான் வந்து இந்த ஆர்டிகிளோட நம்பர் 262. ஓகே. மைசூர் அரசாங்கமும், மெட்ராஸ் மாகாணமும் 1924ல் காவிரி நீரை பயன்படுத்த ஒப்பந்தம் மேற்கொண்டு வந்தன. பாருங்க 100 வருஷத்துக்கு முன்னாடியே மைசூரும், மெட்ராஸுக்கும் அப்பயே ஒப்பந்தம் போட்டாங்க. 74ல் இந்த ஒப்பந்தம் காலாவதியானது. 50 வருஷம் தான் போட்டிருக்காங்க. அது முடிஞ்சிருச்சு. அப்ப இருந்தே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. நதிநீர் சிக்கல் திட்டம். 1956ன் படி காவிரி நதிநீர் நடுவர் மன்றம் 91 மத்திய அரசு. காவிரி நீருக்காகவே ஒரு நடுவர் மன்றம் வந்து 91ல ஆரம்பிச்சாங்க. அந்த நடுவர் மன்றத்தோட தீர்ப்பு தான் 2007ல வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் இத வந்து இந்த நீர் வந்து ஷேர் பண்றத இத்தன டிஎம்சி குடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அத வந்து ஒழுங்குபடுத்துறதுக்கு ஒரு குழுவ உருவாக்க சொல்லி ஒரு குழுவும் உருவாக்கியிருக்காங்க. அந்த குழு தான் இது. அடுத்தது வைர விழா. பாரத சாரணர் மற்றும் வழிகாட்டிகளின் வைர விழா திருச்சியில் உள்ள மணப்பாறையில் நடைபெற்றது. அ கைடு இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? அவங்க சாரணர் இயக்கம். அடுத்தது அணிவகுப்பு விருது. உத்தரப்பிரதேசத்தின் அலங்கார ஊர்தி அணிவகுப்பு விருதில் முதலிடம் பிடித்துள்ளது. ஒவ்வொரு தடையும் ஜனவரி 26ல வந்து அந்த ஒவ்வொரு ஊர்திகளும் வந்து அலங்காரம் வந்து நடத்தவே போவாங்க. அது ஒவ்வொரு சார்பாவும் ஒவ்வொன்னும் நடக்கும். போன வருஷம் கூட நம்மளோடதுல 2024ல சோழர்களோட குடவோலை முறைய நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தோம். 2025ல இப்போ நடந்த 2025ல தமிழ்நாடு என்ன தீம் பண்ணுச்சு அப்டின்னா, வுமன் எம்பவர்மெண்ட்ட பத்தி பண்ணாங்க. வுமன் எம்பவர்மெண்ட்னா, அம் அதுல வந்து நம்ம தமிழ்நாட்ட சேர்ந்த இதுவரைக்கும் பெண்கள் அதாவது முத்துலட்சுமி அம்மையார், ஔவையார், தர்மாம்பாள், எம்.எஸ். சுப்புலட்சுமி இந்த மாரி ஃபேமஸான பெண்கள வந்து ரெப்ரசன்ட் பண்ணி அதுல ஸ்டாச்சு மாரி பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் டைம் 2024ல வந்து சோழரோட குடவோலை முறை இருக்கு இல்லையா? அத வந்து பண்ணியிருந்தாங்க. இத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் நீங்க. இந்த வருஷம் வந்து வுமன் எம்பவர்மெண்ட். வருஷம் வருஷம் இதுல வந்து பெஸ்ட்டா பண்ற ஒருத்தவங்களுக்கு வந்து அவார்டு குடுப்பாங்க. இந்த வாட்டி உத்தரப்பிரதேசத்தோட இதுக்கு வந்து 1 பிரைஸ் குடுத்துருக்காங்க. 2ண்ட் பிளேஸ் திரிபுரா, 3வது பிரைஸ் வந்து ஆந்திர பிரதேசம். குடியரசு தின விழாவில் வழங்கப்பட்டது. சர்வதேச சரஸ்வதி திருவிழா. ஹரியானாவில் சர்வதேச சரஸ்வதி திருவிழா நடைபெற்றுள்ளது. சைலேஷ் குமார் டேவி. சோகோவின் தலைமை நிர்வாக அதிகாரியாக ஜோகோ அப்படிங்கிற அமைப்போட தலைமை நிர்வாக அதிகாரியாக சைலேஷ் குமார் டேவி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். நெக்ஸ்ட் ஜஸ்பிரீத் பும்ரா. 2024ஆம் ஆண்டின் ஐசிசி சிறந்த கிரிக்கெட் வீரர் விருதினை இந்திய வீரரான ஜஸ்பிரீத் பும்ரா வென்றுள்ளார். ஐசிசி மகளிர் சாம்பியன்ஷிப் கோப்பையில மகளிருக்கான ஐசிசி மகளிர் சாம்பியன்ஷிப் கோப்பையை ஆஸ்திரேலியா டீம் வந்து ஜெயிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பள்ளிச்சாரம். அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்களை ஒருங்கிணைத்து பள்ளி வளர்ச்சிக்கு உதவ பள்ளிச்சாரம் என்னும் புதிய வலைப்பக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. அலுமினி மாதிரி பழைய ஸ்டூடெண்ட் எல்லாம் கூப்பிட்டு ஒன்று சேர்த்து இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து இந்த பள்ளிக்கூடம் படம் வந்துச்சு இல்லையா? அந்த மாதிரி அவங்க இப்போ நல்ல ஸ்டேட்டஸ்ல இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் இணைச்சு பள்ளிக்காக ஏதாவது அவங்க நல்லா முடிஞ்ச ஹெல்ப்பை பண்றதுக்கு பேர் தான் இந்த பள்ளிச்சாரம். இதுக்காகவே ஒரு வெப்சைட் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆப் கிடையாது, வெப்சைட். அடுத்தது மாநில சின்னம். திரிபுரா மாநிலம் தனக்காக புதிய மாநில சின்னத்தை உருவாக்கியுள்ளது.
மாநிலத்துக்குன்னு ஒரு சின்னம் வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஒரு சில மாநிலங்களுக்கு இருக்கு இல்லையா? கர்நாடகா இதுக்கெல்லாம் இருக்கிற மாரி கொடி, சின்னம்லாம் இருக்கும். அந்த மாதிரி திரிபுரா வந்து அவங்களுக்காக தனியா வந்து ஒரு புதிய மாநில சின்னத்த உருவாக்கியிருக்காங்க. தலைநகரம் வந்து அகர்தலாவ தலைநகரமாவும், இந்த மாநிலம் உருவாக்கப்பட்ட நாள் எப்ப அப்டின்னா 21/1/1972ல தான். மக்கள்தொகை இதோட மக்கள்தொகை வந்து இப்போ நம்ம லேட்டஸ்ட்டா மக்கள்தொகை கணக்கெடுப்பு நடத்தல இல்லையா? 21ல நடத்தணும். கொரோனால இருந்து அப்படியே நின்னு போச்சு. 11 கணக்கெடுப்பின்படி தான் இப்ப நம்ம வந்து எல்லாருமே படிச்சுட்டுருக்கோம். அந்த கணக்கெடுப்பின்படி அம் 36,73,917 பாலின விகிதம் 960. பாலின விகிதம்னா என்னது? 1000 ஆண்களுக்கு எத்தன பெண்கள் இருக்காங்க? அப்படிங்கிறது தான் பாலின விகிதம். அப்ப 1000 ஆண்களுக்கு 960 பெண்கள் இருக்காங்க. மக்கள்தொகை அடர்த்தின்றது 350. அதாவது 1 சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளவு பேர் வசிக்கிறாங்களோ, அதுதான் வந்து மக்கள் தொகை அடர்த்தி. 350 பேர் இருக்காங்க. தமிழ்நாடு. தமிழ்நாடு உருவாக்கப்பட்ட ஆண்டு தமிழ்நாடு உருவாக்கப்படல. தமிழ்நாட்டு சின்னம் உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து 1949. இத உருவாக்குனவர் வந்து கிருஷ்ணா ராவ். இச்சின்னத்திற்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் கோபுரத்தினை பரிந்துரை செய்தவர் டி.கே. சிதம்பரனார். நம்மளோடதுல எல்லாத்துலயுமே ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலோட நம்ம தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் நெறைய பேரு சொல்லுவாங்க. அது தப்பு. ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் தான் நம்மளோட தமிழ்நாட்டோட சின்னம். முத்திரைகள் எல்லாத்துலயுமே இருக்கிறது இதுதான். இத வந்து பரிந்துரை செய்தவர் யாரு அப்டின்னா, டி.கே.சி. நம்ம படிப்போம் இல்லையா? டி.கே.சி. அவர் டி.கே. சிதம்பரனார் அவர்தான். "சத்தியமேவ ஜெயதே" என்ற வார்த்தைக்கு பதிலாக "வாய்மையே வெல்லும்" என்ற வார்த்தையை மாற்றியவர் அண்ணா. "சத்தியமேவ ஜெயதே" அப்டின்னு சொல்லி நம்ம அசோகர் தூணுக்கு கீழ இருந்த வார்த்தைய நம்ம எடுத்தோம். ஆனா, அத தான் வந்து வார்த்தையா வச்சோமே தவிர, அப்படியே வைக்க முடியாது இல்லையா? தமிழுக்கு நாடுக்குன்னும்போது தமிழ்ல மாத்தணும். அப்படி மாத்தி குடுத்தவர் வந்து அண்ணா. அண்ணா வந்து தான் "வாய்மையே வெல்லும்னு" அத மாத்துனாரு. அடுத்தது கருவுறுதல் விகிதம். இந்தியாவில் கருவுறுதல் விகிதம் குறைந்து வருகிறது. கருவுறுதல் விகிதம்னா, ஒரு குழந்தை ஆவரேஜா ஒரு ஒரு பெண் வந்து அவரோட கர்ப்ப காலத்துல கர்ப்பம் தரிக்க வாய்ப்பு இருக்கிற காலத்துல எத்தன குழந்தைகள பெற்றெடுக்கிறாங்களோ, அதுதான் கருவுறுதல் விகிதம். இது வந்து மொதல்ல எல்லாம் 4, 3 அப்படி இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு லாஸ்ட் இயர் கூட 2.2, 2.1ன்னு இருந்து இப்ப 2ன்னு வந்துருச்சு. ஆவரேஜா ஒரு குழந்தை ஒரு பொண்ணு வந்து 2 குழந்தை பெத்துக்கிறாங்க அப்படின்றது. ஒரு சில வீட்ல இது 3 நாளா இருக்கலாம். ஒரு சில வீட்ல 1 இருக்கலாம். ஒரு சில வீட்ல குழந்தை இல்லாம இருக்கலாம். ஆவரேஜா பார்த்து தான் இவங்க போடுவாங்க. இந்த கருவுறுதல் விகிதம் நாளுக்கு நாள் குறைஞ்சுகிட்டு வருது. ஸ்டார்ட்டிங்ல இது குறையும்போது அது நல்ல ஸ்டேட்ன்னு நெனச்சோம். ஏன்னா, மக்கள் தொகைய வந்து ஒரு கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா, இது நாளுக்கு நாள் குறைய ஆரம்பிக்கும்போது, அது ஒரு தப்பான சைன். ஏன் அப்டின்னா, ஒரு கட்டத்தில வந்து நம்ம இதுல அம் குழந்தைகளோட பிறப்பு வந்து ரொம்ப விகிதம் கம்மியாயிரும். என்ன ரீசன்? அதிகரிக்கும் மலட்டுத்தன்மை விகிதங்கள். பெண்கள் வந்து அந்த காலத்தில 10 குழந்தை, 12 குழந்தை கூட ஈஸியா பெத்துக்கிட்டாங்க. இப்போ வந்து அ மலட்டுத்தன்மை அதிகமாயிருது. ஏன்னா, அவங்களோட ஃபுட் ஹேபிட் அவங்க பிறந்ததுலேருந்தே அவங்க வந்து ரெகுலரா எந்த ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாம இருக்கிறது, அவங்களோட தேவையில்லாத பழக்கவழக்கங்கள், இந்த மாரி நெறைய விஷயங்களால பெண்கள் வந்து அதிகமா மலட்டுத்தன்மை அடையறதுனால. பெண்கள் மட்டும் கிடையாது, ஆண்களுக்கும் சேர்த்து தான். இதுல மொத்தமா மலட்டுத்தன்மைன்னு தான் குடுத்துருக்காங்க. ஆண்கள், பெண்கள் 2 பேரோட லைஃப் ஸ்டைலுமே மாறி போச்சு. அதனால மலட்டுத்தன்மை அதிகமாயிருச்சு. குழந்தை கருவுறுதல் விகிதம் குறையுது. பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். அதிகாரம் அளித்தல்ன்றது வந்து ஒரு தப்பான விஷயமா? அப்டின்னா, தப்பான விஷயம் இல்ல. க அதாவது படிப்பு அதிகமாகுது. அதிகாரம் குடுக்கறதுனால அதிகமா படிக்கிறாங்க. நெறைய வேலைக்கு போறாங்க. பெரிய பெரிய போஸ்டிங்லலாம் இருக்காங்க. அப்போ ஒரு கட்டத்தில என்ன ஆகுதுன்னா, இது நல்லதா இருந்தா கூட, இதோட சைட் எஃபெக்ட்டா என்ன நடக்குதுன்னா, இப்போ ஒருத்தவங்க ஒரு அச்சீவ் பண்ணணுன்னும்போது குழந்தைய தள்ளி போடுறாங்க. ஒரு இதும்போது அவங்க வந்து ஒரு குழந்தை போதும்னு நெனைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது, ஒரு பெரிய விஷயம் அதிகாரம் அளித்தல்ன்றது நல்லது தான். அதனால ஏற்படுற சைட் எஃபெக்ட் தான் இந்த கருவுறுதல் விகிதம். இடம்பெயர்வு இடப்பெயர்வு இது எல்லாமே காரணமா அமையுது. ஆந்திர பிரதேசம். இப்போ நீங்க வந்து குரூப் 2 மெயின்ஸ் போம்போதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நெறைய வரும். எதுனா இந்த பெண்கள் கருவுறுதல் விகிதம் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ். ஓகே. ஆந்திர பிரதேசம். தேசிய வணிக வேளாண்மை ஆராய்ச்சி நிறுவனம் ஆந்திர பிரதேசத்தின் ராஜமுந்திரி பகுதியில் அமைந்துள்ளது. நெக்ஸ்ட் விமான டாக்ஸி. சரளா ஏவியேஷன் இந்தியாவின் முதல் விமான டாக்ஸிக்கான முன்மாதிரியை வெளியிட்டுள்ளது. விமான டாக்ஸி. ஓகேவா? விமான டாக்ஸி வந்து கொண்டு வந்துட்டாங்க. இத முதல்ல வந்து ஒரு மாடல் சாம்பிள வெளியிட்டிருக்கிறது யாருன்னா, சரளா ஏவியேஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. கடற் அ கடற்படை பயிற்சி.
இந்தியா உட்பட பல நாடுகள் கலந்து கொள்ளும் லா பெரூஸ் அப்படிங்கிற கடற்படை பயிற்சி பிரான்ஸ் நடத்துகிறது. இந்த லா பெரூஸ் யாரு பண்றாங்கன்னா, பெரூஸ் பிரான்ஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இந்தியாவிற்காக ஐஎன்எஸ் மும்பை கப்பல் கலந்து கொள்கிறது. அடுத்தது உலக பொருளாதார மன்றம் 2025. சுவிட்சர்லாந்தின் டாவோஸில் உலக பொருளாதார மன்றம் WEF, அதாவது வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் அப்படிங்கிறது 2025ஆம் ஆண்டு கூட்டமானது நடைபெற இருக்கு. இது எப்ப ஆரம்பிச்சாங்கன்னா 1971ல. அடுத்து நைஜீரியா. பிரிக்ஸ் கூட்டமைப்பின் 9வது கூட்டாளி நாடாக நைஜீரியா இணைந்துள்ளது. பாருங்க, இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புன்றது 2009ல ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிறதே மொத்தம் வந்து 5 நாடுகள் தான் ஆரம்பிச்சாங்க இத. அந்த 5 நாட்டோட தலைப்பு எழுத்துக்கள தான் ஃபர்ஸ்ட் லெட்டர வச்சு தான் இந்த பிரிக்ஸ்ன்ற பேரே வந்துச்சு. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா. இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாம் சேர்த்து நம்ம பிரிக்ஸ்ன்னு வச்சாங்க. ஆனா இப்ப என்னன்னா, இந்த கூட்டமைப்புல ஒவ்வொரு நாடா சேர்ந்துகிட்டே வருது. ஆல்ரெடி இந்த கூட்டமைப்புல வந்து பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா வரைக்கும் இருந்ததா? இது இல்லாம எகிப்து, ஈரான், எத்தியோப்பியா, UAE, ஐக்கிய அரபு நாடுகள்னு சொல்றோம் இல்லையா? அது, இந்தோனேஷியா. இன்னும் 5 பேரும் கலந்திருந்தாங்க. அப்ப இவங்க கூட இந்த எல்லாம் சேர்ந்தாங்களா? இப்ப புதுசா நைஜீரியாவும் இதுல சேரப்போகுது. ஓகே. அடுத்தது அமெரிக்கா விலகல். எதுல இருந்து அமெரிக்கா விலகி இருக்குன்னா, WHOல இருந்து. தற்போது உலக சுகாதார அமைப்பில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHOல இருந்து அமெரிக்கா விலகி உள்ளது. இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எப்ப ஆரம்பிச்சாங்க? 1948ல. இதன் தலைமையகம் ஜெனீவால இருக்கு, சுவிட்சர்லாந்துல. வைஷ்ணவி சர்மா U19 மகளிருக்கான T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய வீராங்கனையான வைஷ்ணவி சர்மா ஹேட்ரிக் விக்கெட் வீழ்த்தினார். ஹேட்ரிக்னா 3 டைம், 3 டைம்ஸ் வந்து சக்சஸ் பண்றத ஹேட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 3 தடவை வந்து விக்கெட் வீழ்த்தியிருக்காங்க. ஹேட்ரிக் விக்கெட் வீழ்த்திய முதல் இந்திய வீராங்கனை ஆவார். இவர் மேலும் 5 ரன்கள் விட்டுக் கொடுத்து 5 விக்கெட்டுகள் வீழ்த்தியுள்ளார். அடுத்தது நாராயணசாமி நாயுடு விருது 2025. தேனி மாவட்டத்தை சேர்ந்த முருகவேல் என்பவருக்கு நாராயணசாமி நாயுடு விருது 2025 வழங்கப்பட்டுள்ளது. எதுக்கு இந்த விருது கொடுத்தாங்கன்னா, அதிக நெல் உற்பத்தி செய்பவருக்கு வழங்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் வந்து இந்த மாதிரி விவசாயத்துல வந்து சிறந்த முறையில பண்றவங்க, நிறைய குறைந்த இடத்துல வந்து அதிக மகசூல் எடுக்கிறவங்க, அதே மாதிரி இயற்கை முறையில வந்து விவசாயம் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு சில பேரை செலக்ட் பண்ணி குடுப்பாங்க. அப்படி வந்து தேனி மாவட்டத்தை சேர்ந்த நாராயணசாமி அப்படிங்கிறவருக்கு வந்து நெல் உற்பத்தி செஞ்சதுக்காக குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கோட்டை அமீர் விருது 2025. ராமநாதபுரத்தை சேர்ந்த அமீர் அம்சார் அப்படிங்கிறவருக்கு வந்து கோட்டை அமீர் விருது 2025 வழங்கப்பட்டுள்ளது. எதுக்காகனா மத நல்லிணக்கத்திற்காக பாடுபட்டதுக்கு. அண்ணா பதக்கம் 2025 யாரு குடுத்துருக்காங்கன்னா, சென்னை அடையாற்றில் சிக்கிய சிறுவர்களை காப்பாற்றிய வெற்றிவேல் என்பவருக்கு அண்ணா பதக்கம் 2025 வழங்கப்படுகிறது. வீரதீர செயல்கள் புரிபவர்களுக்காக வழங்கப்படுகிறது. ஒரு தடவ கூட ஒரு 2, 3 பசங்க ஆத்துல வந்தத ஒரு மூ பெண்கள் வந்து 3 பேரு குதிச்சு காப்பாத்துனாங்க. அவங்களுக்கு குடுத்தாங்க போன வருஷம். அது மாதிரி இந்த வருஷமும் சென்னையில அடையாறுல சிக்கின சிறுவர்கள காப்பாத்துன ஒருத்தருக்கு வந்து இத குடுக்குறாங்க. சிறந்த காவல் நிலைய விருது வருஷம் வருஷம் பெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி அவார்டு கொடுப்பாங்க. மதுரை, திருப்பூர், திருவள்ளூர் ஆகிய முறையே முதல் 3 இடத்திற்கான விருதினை பெறுகின்றன. மதுரை ஃபர்ஸ்ட், 2வது திருப்பூர், 3வது வந்து திருவள்ளூர். 3வது அலங்கார ஊர்தி விழா. இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை, காவல்துறை, இந்து சமய அறநிலைத்துறை ஆகிய முறையே முதல் 3 இடங்களை பிடித்துள்ளன. டிபார்ட்மெண்ட் வைஸா வந்து இந்த அலங்கார ஊர்தி நடத்துவாங்க தமிழ்நாட்டுல. அந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து அதே மாதிரி எப்படி சென்ட்ரல் லெவல்ல வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு குடுக்குறாங்களோ, அது மாதிரி தமிழ்நாடு அளவுல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு துறைய சேர்ந்தவங்க, இந்தந்த துறை வந்து இந்த மாதிரி அலங்கார ஊர்தி நடத்துவாங்க. அதுல வந்து இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டு மேம்பாடு துறைக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ், காவல்துறைக்கு 2வது பிரைஸ், இந்து சமய அறநிலைத்துறைக்கு வந்து 3வது பிரைஸ் குடுத்துருக்காங்க. பொது சிவில் சட்டம். உத்தரகாண்ட் மாநிலமானது பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தியுள்ளது. பொது சிவில் சட்டம் வந்து இதோட ஆர்டிகிள் என்னன்னா விதி 44.
இதே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இதே மாநிலத்தில வேற ஒரு மாநிலத்தில இந்த பொது சிவில் சட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னு நம்ம ஏற்கனவே முந்தின மந்த்ல பார்த்தோம். இதோட ஆர்டிகிள் வந்து 44 ரொம்ப முக்கியம் தெரிஞ்சுக்கோங்க. சுதந்திரத்துக்கு பின்பு பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்திய முதல் மாநிலம் எதுனா உத்தரகாண்ட். சுதந்திரத்துக்கு முன்பே பொது சிவில் சட்டத்த வந்து கோவாவுல அமல்ல படுத்தியிருக்காங்க. சம்மன் சஞ்சீவினி. ஹரியானா மாநிலம் சம்மன் சஞ்சீவினி செயலியை உருவாக்கியுள்ளது. இது ஒரு ஆப். எதுக்காக அப்படின்னா, பெண்கள் மற்றும் கிஷோரி சம்மான் யோஜனா திட்டத்தின் கீழ் 10லிருந்து 45 வயது வரையுள்ள பெண்களுக்கு வழங்கப்பெறும் சானிட்டரி நாப்கின் முறையாக வழங்கப்படுகிறதா என ஆய்வு செய்ய உருவாக்கப்பட்டுள்ளது. அதாவது ஹைஜீன வந்து மெயின்டெயின் பண்றதுக்காக 10 வயசுலேருந்து 45 வயது வரைக்கும் இருக்கிற பெண்களுக்கு வந்து இலவசமா இந்த நாப்கின் வழங்குற முறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க. அத பத்தினது தான் இந்த ஆப். நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா ஓப்பன் பட்டம் 2025. ஆண்கள் பிரிவுல ஜானிக் சின்னர் அப்படிங்கிறவருக்கும், பெண்கள் பிரிவுல மேடிசன் கீஷன் அப்படிங்கிறவங்களுக்கும் இது குடுத்துருக்காங்க. புத்தக வெளியீடு. தமிழக தொல்லியல் துறை சார்பாக நான் ஏற்கனவே சொன்னதுதான். இரும்பின் தொன்மை அப்படிங்கிற நூல் வெளியிட்டிருக்காங்க. அதாவது இரும்பு காலம் தமிழகத்தில் இருந்துதான் தொடங்கியுள்ளது என தமிழக முதல்வர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டுல இருந்து தான் இந்த இரும்பு காலமே ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றாங்க. இது எப்பன்னா 5300 ஆண்டுகளுக்கு முன். அப்பயே தமிழ்நாட்டுல இருந்ததுக்கான ப்ரூஃப் இருக்கு. அருங்காட்சியகம். அரியலூரில் கங்கை கொண்ட சோழபுரத்தின் அருங்காட்சியகத்திற்கும், கீழடியில் திறந்தவெளி அருங்காட்சியகத்திற்கும் அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. ஆல்ரெடி கீழடியில வந்து ஒரு மியூசியம், எக்ஸிபிஷன் மாரி வச்சிருக்காங்க. இதுல வந்து திறந்தவெளி அருங்காட்சியகம்னு சொல்லி இன்னும் நெறைய இது வந்து பண்றதுக்காக ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. அதே மாரி அரியலூர்லயும். நம்ம பள்ளி நம்ம ஊரு பள்ளி. அதாவது நம்ம பள்ளி நம்ம ஊர் பள்ளி திட்டத்தின் தலைவராக வேணு சீனிவாசன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இத்திட்டத்தின் விளம்பர தூதராக விஸ்வநாதன் ஆனந்த் நியமிக்கப்பட்டுள்ளார். விஸ்வநாதன் ஆனந்த் தான் இதோட அம்பாசிடரா நிரூபிச்சிருக்காங்க. நம்ம பள்ளி நம்ம ஊர் பள்ளி அப்படிங்கிற இந்த திட்டம் வந்து 22லயே ஆரம்பிக்கப்பட்டது. இந்த திட்டம் வந்து எது சம்மந்தப்பட்டதா இருக்கும் அப்டின்னா, இப்போ ஒரு ஏரியா இருக்குன்னா, அங்க இருக்கிற பள்ளிய வந்து மேம்படுத்துறதுக்காக, அத சுத்தி இருக்கவங்களோ, இல்ல விருப்பப்பட்டா வெளியில இருக்கவங்க கூட, யார் யாரெல்லாம் இதுக்கு நிதி குடுக்கலாம்? எவ்வளவு குடுக்கலாம்? ஆ இத வந்து எப்படி ஆக்கப்பூர்வமா இத வந்து அந்த ஸ்கூலுக்கு பயன்படுத்தலாம்? அதாவது அந்த அந்த ஸ்கூல சுத்தி இருக்கிறவங்களே ஒரு அமைப்பாவோ, இல்ல ஒரு தனியாவோ செயல்பட்டு, அந்த ஸ்கூலுக்கு தேவையானத டொனேஷனாவோ, இல்ல பொருளாவோ குடுத்து ஹெல்ப் பண்றது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். வருவாய் பற்றாக்குறை. தமிழ்நாட்டில் வருவாய் பற்றாக்குறை அதிகரித்து வந்துள்ளது. இதற்கான காரணம் என்னன்னு சொல்றாங்கன்னா, மத்திய அரசால் வரிகள் குறைவாக பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு வர வேண்டிய ஷேர் வந்து நம்ம தமிழ்நாடு குடுக்க வேண்டியது கம்மியா இருக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட்டு. 2வது ஜிஎஸ்டி இழப்பீடு முடிவுக்கு வருதல். இயற்கை பேரழிவுகளின் தாக்கம். நெறைய வந்து இந்த பேரழிவுகள் நடந்துருச்சு. அதனால வந்து கொஞ்சம் நம்ம இதுல வருவாய் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. ஒடிசா. ஒடிசாவின் 4வது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக குப்தேஸ்வர் வன பல்லுயிர் பாரம்பரிய தலம் உருவெடுத்துள்ளது. ஒரு பயோடைவர்சிட்டி சென்டர வந்து சொல்லியிருக்காங்க. தேசிய பழங்குடியினர் மாநாடு. புதுடில்லியில் தேசிய பழங்குடியினர் மாநாடு 2025 நடைபெற்றுள்ளது. சர்வதேச பனிப்பாறை பாதுகாப்பு ஆண்டு. யுனெஸ்கோ மற்றும் WMO இந்த 2 பேரும் சேர்ந்து இந்த யுனெஸ்கோனா என்ன? யுனைட்டட் நேஷன்ஸ் எஜுகேஷனல், சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். இது உருவானது 1945ல. WMOனா வேர்ல்ட் மெட்டோஓராலாஜிக்கல் ஆர்கனைசேஷன். இது வந்து 1950ல உருவானது. இந்த 2ம் சேர்ந்து 2025ஆம் ஆண்டினை சர்வதேச பனிப்பாறை பாதுகாப்பு ஆண்டாக அறிவித்துள்ளன. ஏன் அப்டின்னா, பனிப்பாறை ஏன் பாதுகாக்கணும் அப்டின்னா, பனிப்பாறைகள் உருகும்போது என்ன ஆகுதுன்னா, பனிப்பாறைகள் எப்படி உருகுது அப்டின்னா, அதாவது வெப்பமயமாதல், புவி வெப்பமயமாதல்னு அதனால பனிப்பாறைகள் உருக ஆரம்பிக்குது. பனிப்பாறை உருவாகும்போது கடல் மட்டங்கள் உயர ஆரம்பிக்குது. அப்ப கடலோர பகுதிகள் வந்து புயல்களாலயும், வெள்ளங்களாலயும் பாதிக்கப்படுது. 2025ற்கு அறிவிக்கப்பட்டுள்ள ஆண்டுகள்.
இந்த 2025 என்னென்ன ஆண்டா வந்து அறிவிச்சிருக்காங்க? இதுலருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். சர்வதேச கூட்டுறவு ஆண்டுன்னு அறிவிச்சிருக்காங்க. அமைதி மற்றும் நம்பிக்கைக்கான ஆண்டுன்னு அறிவிச்சிருக்காங்க. குவாண்டம் மற்றும் அறிவியல் தொழில்நுட்ப ஆண்டுன்னு அறிவிச்சிருக்காங்க. 3மே 2025 தான். அடுத்தது ரஃபா பார்டர். எகிப்திற்கும் காசாவிற்கும் இடையில் ரஃபா பார்டர் அமைந்துள்ளது. இந்த ரஃபா பார்டர்ன்ற எல்லை பார்டர் எங்க இருக்குன்னா, எகிப்துக்கும் காசாவுக்கும். ரஃபா பார்டர் வழியாக பாலஸ்தீனியர் எகிப்து சென்று பின் ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்கின்றனர். இதனை தடுக்க இஸ்ரேல் ரஃபா பார்டரினை தன் வசம் உள்ளதாக தெரிவித்துள்ளது. இப்ப இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது வந்து இனிமேல் காசா பகுதியில இருந்ததுல, இல்ல இது முழுக்க முழுக்க எங்களுக்கு சொந்தம். எங்ககிட்ட கேட்டு தான் அத கிராஸ் பண்ணணுன்ற மாரி அவங்க கைவசம் கொண்டு வந்துட்டாங்க. யாலா பனிப்பாறை. நேபாளத்தில் உள்ள யாலா பனிப்பாறை காலநிலை மாற்றத்தால் 2040ஆம் ஆண்டுக்குள் மறைந்து போக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாருங்க ஒரு பனிப்பாறையே இன்னும் 15 வருஷத்துல முழுசா நேபாள்ல இருக்கிற பனிப்பாறை முழுசா மறைய போகுதுன்றத இப்பயே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வெளியேறுதல். அமெரிக்கா WTO, பாரிஸ் ஒப்பந்தம், WHO போன்றவற்றிலிருந்து வெளியேறுகிறது. இந்த ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் நெறைய மாத்திட்டாரு இல்லையா? அத வந்து தைரியமா WTO, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஓகேவா? அதான் WTO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், பாரிஸ் ஒப்பந்தம். இந்த முக்கியமானது இது எல்லாமே. இதுல எல்லா நாடுகளுமே மோஸ்ட்லி இருக்கும். முக்கியமான நாடுகள். ஆனா, அமெரிக்கா துணிஞ்சு அதுலருந்து எங்களுக்கு யாரோட சப்போர்ட்டும் தேவையில்லன்னு வெளிய வராங்க. டெட்ரோஸ் அதானோம் அப்படிங்கிறவங்க தான் இப்ப WHOவோட தலைவரா இருக்காங்க. H-1B விசா. H-1B விசானா என்னன்னா, H-1B விசாவானது தகுதியானவர்களுக்கு வழங்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. நாங்க வெரிஃபை பண்ணுவோம். கரெக்ட்டா ப்ராப்பரா எல்லாம் குடுத்து தகுதியா யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா குடுப்போம்னு சொல்லியிருக்காரு. இந்த விசா யாருக்கு குடுப்பாங்க அப்டின்னா, வெளிநாட்டினர் அமெரிக்காவில் சென்று தற்காலிகமாக வேலை செய்பவர்களுக்காக H-1B விசா வழங்கப்படுகிறது. டெம்பரவரியா கொஞ்ச நாளைக்கு வந்து வேலை பார்க்கறதுக்காக அமெரிக்கா போவாங்க இல்லையா? அவங்களுக்கு அமெரிக்கால குடுக்குற ஒரு விசா பேரு தான் இந்த H-1B விசா. இத முழுசா நாங்க ஸ்டாப் பண்ணல. ப்ராப்பரா வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி, அதுக்கு எலிஜிபிளா இருக்கிறவங்களுக்கு நாங்க கண்டிப்பா குடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது திருவள்ளுவர் கலாச்சார மையம். திருவள்ளுவர் கலாச்சார மையமானது யாழ்ப்பாணத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம்னா எங்க? இலங்கையில. அருந்ததியர் இடஒதுக்கீடு. அருந்ததியர் களுக்கு வழங்கிய 3% இடஒதுக்கீடு செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 3% ஒதுக்கியிருந்தாங்க. அது வந்து செல்லாது அப்படின்னு கேஸ் போட்டாங்க இல்லையா? அப்படி இல்ல, செல்லும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த சட்டம் எப்போ வந்துச்சுன்னா 2009ல உருவாக்கப்பட்டுச்சு. இது அந்த கமிட்டியோட யாரோட தலைமையில இந்த இது உருவாக்கப்பட்டுச்சுன்னா 2008ல ஜனார்தனன் அவங்க தலைமையில அவங்க சப்மிட் பண்ண அந்த ரிப்போர்ட்டின் பேர்ல தான் 2009ல இவங்களுக்கான ஒதுக்கீடு சட்டமே கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டுல ஆல்ரெடி 69% வந்து இடஒதுக்கீடு வழங்கிட்டு இருக்காங்க. 100%ல 31 வந்து ஓசிக்கு போயிரும். மீதி 69 வந்து 50ஆ இருந்துச்சு முன்னாடி காலத்துல. அத 69 ஆக்கிட்டாங்க. இந்த இடஒதுக்கீடு முறை வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரியணும். ஒரு டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டா நம்மளுக்கு கண்டிப்பா இது தெரிஞ்சிருக்கணும். யார் யாருக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு குடுக்குறாங்க அப்படின்றது. 31% வந்து யாருக்கு போயிரும்னா, ஓசி கேட்டகரிக்கு போயிரும். அது போக மிச்சம் இருக்க 69% தான் மத்த பிரையாரிட்டி கேஸ்ட் எல்லாத்துக்குமே பிரிச்சு குடுக்குறாங்க. பிசி 26.5, பிசிஎம் 3.5, எம்பிசி, டிஎன்சி டினோட்டிஃபைடு கேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது 20%, எஸ்சி 18, எஸ்சிஏ 3, எஸ்டி வந்து 1%. இதுல அந்த பிரையாரிட்டி இருக்காங்க இல்லையா? விடோஸ், பிசிக்கலி சேலஞ்ச்டு இந்த மாரி நெறைய எக்ஸ் ஆர்மி மேனு இவங்களுக்கு எல்லாம் உள் ஒதுக்கீடா குடுப்பாங்க. இந்த ஒவ்வொரு கேஸ்ட்டுக்குள்ளேயும் உள் ஒதுக்கீடு. உள்ள வந்து திரும்ப டிவைட் பண்ணி அவங்களுக்கு குடுப்பாங்க. இப்படிதான் நம்ம இதுல எக்ஸாம்லயே நம்மளுக்கு போஸ்டிங்கே வந்துட்டுருக்கு. அதனால தான் நீங்க சொல்லுவீங்க, என்ன விட கம்மியா எடுத்திருந்தாங்க. அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. இதெல்லாமே இந்த மாரி உள்ள டிவைட் பண்ணும்போது கண்டிப்பா சேஞ்சஸ் வரும். பயணிகள் வாகன உற்பத்தி. பயணிகள் வாகன உற்பத்தி சந்தையில் இந்தியா 3வது இடம் பிடித்துள்ளது. பயணிகள் வாகனம்னா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்கு இல்லையா? எல்லாரும் ஏறி பயணம் பண்றது. பெர்சனலா நம்ம வச்சுக்கிற வண்டிகள் கிடையாது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் உற்பத்தியில வந்து இந்தியா 3வது பிளேஸு. நடுத்தர வர்க்கம், விரிவாக்கம், நகரமயமாதல், இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகம். இதுவே பயணிகள் வாகன உற்பத்தி அதிகமாக காரணம். இது ஏன் நம்ம இந்தியா 3வது இடத்துல இருக்கு? இவ்வளோ உற்பத்தி அதிகமாச்சுன்னா, நடுத்தர வர்க்க மக்கள் வந்து அதிகமா இருக்காங்க. அ அவங்க வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றாங்க. நகரமயமாதல் நெறைய சிட்டி வந்து உருவாகுறதுனால, அர்பனைசேஷன் ஆகுறதுனால ஆகுது. இளைஞர்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதுனால.
இந்திய அளவுல நகரமயமாதல் 31.5%. தமிழ்நாட்டுல நகரமயமாதல் 48.4%. இந்திய அளவில் தமிழகத்தில் வாகன உற்பத்தி பாருங்க, உதிரி பாகங்கள் இந்த ஆட்டோமொபைல்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது வந்து 28%, லாரி உற்பத்தி 19%, கார் இருசக்கர வாகன உற்பத்தி 18%, பேருந்து கட்டுமான தொழிலுக்கு பெயர் பெற்றது வந்து கரூர். கரூர்ல தான் அந்த பஸ்ஸோட அந்த பாடி கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த இது. அந்த பேருந்து கட்டுமானம் வந்து நடக்கிறது கரூர்ல தான். அடுத்தது, அ பன்னாட்டு கார் உற்பத்தி ஜாம்பவான் வந்து சென்னை. ஆட்டோமொபைல்ஸ் அதிகமா இருக்கனால வந்து சென்னைக்கு வந்து ஆ இதுக்கு டெட்ராய்டுன்ற பேரே இருக்கும். ஓகே. அடுத்தது பூ ஆதார். பூ ஆதார் ULPIN திட்டத்துடன் தொடர்புடையது. பூ ஆதார் என்பது விவசாய நிலங்களுக்கு 14 எண்கள் அடங்கிய ஆதார் எண் வழங்குவதாகும். யுஎல்பி யுஎல்பின் அப்படின்னா யூனிக் லேண்ட் பார்சல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். தனித்துவமான நிலப்பகுதி அடையாள எண் அப்படின்னு அர்த்தம் இதோட தமிழ் மீனிங்கு. நம்மள வந்து தமிழ்ல வந்து இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்லேஷனே இருக்கு. இந்த மாதிரி நெறைய திட்டங்கள், கவர்மெண்டோட இந்த மாதிரி ஸ்கீம்ஸுக்கு தமிழ்ல என்ன அர்த்தம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆதார் கார்டுன்ற மாரி, இந்த மாதிரி பின்னுக்கெல்லாம் என்ன நம்பர்? இது வந்து கரண்ட் அஃபேர்ஸோட சேர்த்து இந்த கொஸ்டின வந்து கேட்டுருவாங்க. தனித்துவமான நிலப்பகுதி அடையாள எண் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது புவிசார் குறியீடு. அந்தமான் நிக்கோபார் தீவின் விர்ஜின் தேங்காய் எண்ணெய்க்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. தேங்காய் எண்ணெயிலேயே வெர்ஜின் ஆயில்ன்னு சொல்லுவாங்க. ஆலிவ் ஆயில்ல வெர்ஜின் ஆலிவ் ஆயில், தேங்காய் எண்ணெயில வெர்ஜின் தேங்காய் எண்ணெய் அப்படின்னு அந்த மாதிரி அந்தமான் நிக்கோபார் தீவுல கிடைக்கிற வெர்ஜின் கோகனட் ஆயிலுக்கு வந்து புவிசார் குறியீடு ஜிஐ டேக் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து குடுத்துருக்காங்க. அந்தமான் தேங்காய், நிக்கோபர் நிக்கோபார் பாய், அந்தமான் காரன் மஸ்லி நெல் உள்ளிட்ட 7 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. நம்ம அதே மாரி தமிழ்நாட்டிலயும் சரி, இந்தியாவிலயும் நெறைய பொருளுக்கு வந்து புவிசார் குறியீடு குடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே நெறைய படிச்சிருக்கோம். இந்த புவிசார் குறியீடு சட்டம் வரப்பட்டதே 1999ல. அடுத்தது ஞானேந்திர பிரதாப் சிங். மத்திய ரிசர்வ் போலீஸ் படை சிஆர்பிஎஃப்பின் தலைமை இயக்குனராக ஞானேந்திர பிரதாப் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார். மத்திய ரிசர்வ் போலீஸ் படை இந்த சிஆர்பிஎஃப் எப்போ உருவாச்சுன்னா 1939ல. டிக்டாக் செயலி தடை. அமெரிக்காவில் டிக்டாக் செயலிக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் டிக்டாக் செயலி ஆல்ரெடி நம்ம இதில பேன் பண்ணிட்டாங்க. 2020லயே. எதுக்காக அப்டின்னா, சீனாவ வந்து நம்ம நாட்ட வந்து அ நட்புறவு நாடு இல்லன்னு சொல்லி சீனாவ தூக்குனாங்க இல்லையா? நாட்டோட உன்னோட நட்பே எனக்கு தேவையில்லன்னு சொல்லி கொரோனா டைம்ல. அப்பதான் அந்த சைனாவோட நெறைய ஆப்புகள தடை பண்ணதுல டிக்டாக்கும் அ கேன்சல் ஆயிருச்சு. அப்போ வந்து அமெரிக்கா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுனால அத வச்சிருந்தாங்க. இப்ப அவங்களும் அத வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா அதிபர். அமெரிக்காவின் 47வது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் வந்து திரும்ப பதவியேற்றிருக்காரு. சமூக நீதி பேராளி மண்டபம். விழுப்புரம் வழுதரெட்டியில் சமூக நீதி பேராளி மண்டபமானது அமைக்கப்பட்டுள்ளது. இடஒதுக்கீட்டிற்காக பாடுபட்ட 21 அது பேராளி இல்லப்பா போராளி தான். தப்பா குடுத்துருக்காங்க. போராளி மண்டபம் 21 போராளிகளுக்கு அமைக்கப்பட்டுள்ளது. இடஒதுக்கீட்டுக்காக பாடுபட்ட 21 போராளிகளுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டுவாங்க இல்லையா? அது மாதிரி கட்டியிருக்காங்க. தேங்காய் உற்பத்தி. தேங்காய் உற்பத்தியில் தமிழகம் 2வது இடம் பிடித்துள்ளது. முதலிடம் கர்நாடகாவும், 3ஆம் இடம் கேரளாவும். பாருங்க தேங்காய்னால நம்ம கேரளால தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட்டுன்னு நெனைப்போம். ஆக்சுவலா கர்நாடகா தான் ஃபர்ஸ்ட்டு, 2வது தமிழ்நாடு, 3வது வந்து கேரளா. ஏன்னா மைசூர் மண்டியால தேங்காய் வந்து அதிகமா பண்ணுவாங்க. அதனால தான் கர்நாடகா ஃபர்ஸ்ட் பிளேஸ். அம் உலக தேங்காய் தினம் செப்டம்பர் 2. பட்டியல் இன மக்கள். பட்டியல் இன மக்கள் விழுப்புரத்தில் அதிகமாக உள்ளனர். எந்த மாவட்டத்தில அதிகமா இருக்காங்கன்னா, விழுப்புரத்தில தமிழ்நாட்டு அளவுல. பட்டியல் இன மக்கள் கன்னியாகுமரியில் குறைவாக உள்ளனர். அதிகமா இருக்கிறது விழுப்புரம், கம்மியா இருக்கிறது கன்னியாகுமரி. சதவீத அடிப்படையில பார்த்தா, முதலிடம் திருவாரூர் 34%, கடைசி இடம் கன்னியாகுமரி 3.78 தான். தமிழ்நாட்டோட மொத்த மக்கள் தொகை 2011 கணக்கெடுப்பு என்பது 7.21 கோடி. காந்தி சாகர் வனவிலங்கு சரணாலயம். கென்யாவிலிருந்து கொண்டு வரப்படும் 20 சிறுத்தைகள் காந்தி சாகர் வனவிலங்கு சரணாலயத்தில் தனிமைப்படுத்தப்பட உள்ளன. ஏற்கனவே சிறுத்தைகள வாங்கியிருந்தோம் இல்லையா? அது மாதிரி 20 கென்யாவுல இருந்து 20 சிறுத்தைகள வந்து வாங்கி, இந்த காந்தி சாகர் அப்படிங்கிற வனவிலங்குல விடப்போறாங்க. இது எங்க இருக்குன்னா, மேற்கு வங்கத்தில் உள்ளது.
சர்வதேச சிறுத்தை புலி பாதுகாப்பு தினம் எப்ப அப்படின்னா டிசம்பர் 4. புலிகள் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எப்ப வந்துச்சு? அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. அதுல புலிகள் பாதுகாப்பு சட்டம் 1973. இது 2மே ரொம்ப முக்கியமானது தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பாலிட்டில 6த்ல ஃபர்ஸ்ட் லெசன்லயே படிச்சிருப்போம். இந்திரம்மா வீடு திட்டம். இந்திரம்மா வீடு திட்டம் தெலுங்கானாவில் தொடங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின்படி வீடு கட்டுவதற்காக 5,00,000 வழங்கப்படுகிறது. நம்ம இதில எப்படி பசுமை வீடு, இந்த மாதிரி சமத்துவ வீடு, சமத்துவபுரம் அப்படிலாம் சொன்னோம் இல்லையா? அது மாதிரி இந்திரம்மா அப்படிங்கிற திட்டத்துக்கு பேர் வச்சிருக்காங்க. இது வந்து எங்கன்னா தெலுங்கானால. பேர கேட்டாலே உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா இது தமிழ்நாட்டு பேர் கிடையாது. ஆ தெலுங்கு பேர். கடற்பரப்பு ரேடார். உலகின் முதல் கடற்பரப்பு ரேடாரை சீனா உருவாக்கியுள்ளது. தாய்வழி இறப்பு விகிதம். தமிழ்நாட்டின் தாய்வழி இறப்பு விகிதம், அதாவது மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட் 45.5 ஆக உள்ளது. இந்தியாவின் தாய்வழி இறப்பு விகிதம் 90. அதாவது ஆ, ஒரு குறிப்பிட்ட 1,00,000 பேரு வந்து டெலிவரி பார்க்குறாங்க. இல்ல 1000 பேரு டெலிவரி பார்க்குறாங்கன்னா, அதுல எவ்வளோ பேர் இறந்து போயிடுறாங்க. மெட்டர்னிட்டினால டெலிவரி டைம்ல இறந்து போறது தான் வந்து ரேஷியோ இது எடுக்குறாங்க. குழந்தை இறப்பு விகிதம். 1 வயதுக்குள்ள பிறந்த பிறகு 1 வயதுக்குள்ள குழந்தைக இறந்து போறது வந்து தமிழ்நாடு வந்து 17. 2016 கணக்கெடுப்பின்படி இது சொல்றாங்க. இந்திய அளவுல 34 குழந்தைகள் வந்து இறந்து போது. 1000 குழந்தைகளுக்கு 17 குழந்தைகள். 1000 குழந்தைக்கு 34 குழந்தைகள். மகப்பேறு இறப்பு விகிதம். கேரளா 61, மகாராஷ்டிரா 67, தமிழ்நாடு 79. அப்போ கேரளால கம்மியா இருக்கு. கருக்கலைப்பு. தமிழ்நாட்டில் ஆண்டுக்கு 65,000 கருக்கலைப்பு நடைபெறுகிறது. கருக்கலைப்பில் சென்னை, சேலம், ஈரோடு ஆகியன முறையே முதல் 3 இடங்களை பாருங்க. சென்னை தான் அதிகம். 2வது சேலம், 3வது ஈரோடு. சிஎஸ்ஐஆர் கண்டுபிடிப்பு வளாகம். அறிவியல் மற்றும் தொழிலக ஆய்வு மன்றம். அதான் சிஎஸ்ஐஆர். கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். இது வந்து மகாராஷ்டிராவில் தொடங்கப்பட்டுள்ளது. 1942ல மொத இத உருவாக்குனாங்க. இதோட தலைவர் வந்து கலைச்செல்வின்றவங்கள தேர்ந்தெடுத்திருக்காங்க. புதிய செயலி. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திற்காக கேசிபிடி என்னும் செயலி தொடங்கப்பட்டுள்ளது. கிளாம்பாக்கம் அந்த பஸ் இதுக்காகவே ஒரு ஆப் தயார் பண்ணது தான் இந்த கேசிபிடி. புவிசார் குறியீடு. சமீபத்தில் அசாமில் விளையும் அகோனி போரா அரிசிக்கு புவிசார் குறியீடு. அகோனி போரா அரிசிக்கு புவிசார் குறியீடு எந்த மாநிலத்துக்காக கொடுத்தாங்கன்னு கேட்பாங்க. அசாம். காவாச்சம் அமைப்பு. இயற்கை பேரிடரினை அறிவிக்க காவாச்சம், கவச்சம் எப்படி சொல்லணுமோ சொல்லலாம். ஓகேவா? அமைப்பானது கேரளாவில் தொடங்கப்பட்டது. இது எதுக்காகனா பேரிடர அறிவிக்கிறதுக்கானது. தலைமை நீதிபதி நியமனம். டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தேவேந்திர குமார் உபாத்யாயா. டெல்லியில உயர்நீதிமன்றம் இருக்கு, உச்சநீதிமன்றம் இருக்கு. டெல்லி உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி தான் இவரு. மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து அலோக் அராதே. உயர்நீதிமன்ற நீதிபதி நியமனம். இவரோட இந்த பதவி உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கிறதுக்கான ஆர்டிகிள் என்ன அப்படின்னா 217, 224. உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கொலீஜியம் முறை பரிந்துரையின்படி குடியரசுத் தலைவரா அதாவது இந்த இவங்கள தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி ஒரு தேர்வர் குழு இருப்பாங்க. கொலீஜியம் டீம்னு சொல்லி இருப்பாங்க. அவங்க குடியரசுத் தலைவர்கிட்டயும் சஜஷன் கேட்டுட்டு இத நியமிப்பாங்க. மாநில ஆளுநரால் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படுகிறார். தேர்ந்தெடுக்கிறது குடியரசுத் தலைவரும், கொலீஜியமும் சேர்ந்து பதவி பிரமாணம் செய்யறது அந்தந்த மாநிலத்தோட ஆளுநர். இவங்களோட உயர்நீதிமன்றத்தோட ஓய்வு பெறும் வயது 62. இதே இது உச்சநீதிமன்றத்துக்குன்னா, நீதிபதிக்கு ஓய்வு பெறும் வயது 65. 15வது சட்ட திருத்தம் 1963இன் உயர்நீதிமன்ற நீதிபதி ஓய்வு வயது 60லிருந்து 62 வயது. அப்போ 60 62ஆ மாத்துனது எப்பன்னு கேட்பாங்க. 15வது சட்ட திருத்தம் 63வது வருஷம். வருஷம் 63, வயசு 62. 2 அடுத்தடுத்து இருக்கா? அத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அபார் எண். அதாவது மாணவர்கள் கல்வி சம்பந்தமான அனைத்து ஆவணங்களையும் இணையத்தில் சேமித்து பார்க்க, நிர்வகிக்க அபார் எண் 2020 வழங்கப்பட்டது. 2020லயே இத கொண்டு வந்துட்டாங்க. ஸ்டூடண்ட்டோட ஒரு ஐடி நம்பர் மாரி. எல்லா ஸ்டூடண்ட்டுக்கும் கவர்மெண்ட்ல ஒரு ஐடி இருக்கணும்.
எப்படி நம்மளுக்கு ஆதார் கார்டு இருக்கோ, ஜென்ரலா சிட்டிசனுக்கு எல்லாத்துக்கும் இந்தியன் சிட்டிசனுக்கு ஆதார் இருக்க மாரி, இந்தியாவுல இருக்க ஸ்டூடண்ட்ஸுக்கு ஒரு நம்பர் இருக்கணும். அந்த அப்பார்ன்றதோட எக்ஸ்பேன்ஷன் மேக்ஸிமம் கேட்க சான்சஸ் இருக்கு. ஆட்டோமேட்டட் பெர்மனன்ட் அகாடமிக் அக்கவுண்ட் ரெஜிஸ்ட்ரி. இது 12 இலக்க எண்களை கொண்டுள்ளது. 12 டிஜிட் நம்பரா இருக்கும். ஒரு ஐடி குடுத்துருவாங்க. அந்த ஐடி தான் அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்து காலேஜ், ஸ்கூலு என்ன முடிச்சாலும் அந்த நம்பர அவங்க தட்டுனாலே அவங்கள பத்தின ஹிஸ்ட்ரி வந்துரும். ஸ்டூடண்ட் ரெக்கார்டு. அவங்க படிச்சது, எங்க படிச்சாங்க, எவ்வளோ மார்க் வாங்குனாங்க எல்லாமே. அது மாரி கிரியேட் பண்ண ஒண்ணு தான் இந்த நம்பர். முதல் ஒலிம்பிக் ஆராய்ச்சி மாநாடு. முதல் ஒலிம்பிக் ஆராய்ச்சி மாநாடானது குஜராத்தில் நடைபெற்றது. அடுத்தது புவிசார் குறியீடுல திரும்ப குடுத்துருக்காங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் புவிசார் குறியீடு பட்டியல்ல முதல் இடத்துல பிடிச்சிருக்கு. ஜிஐ டேக் அதிகமா இருக்கிறது யுபி தான். தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. ஆக்சுவலா தமிழ்நாடு ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சு. அப்புறம் இப்போ வந்து உத்தரப்பிரதேசம் அதிகமா வாங்கவும், அவங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. நம்ம செகண்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா உத்தரப்பிரதேசத்துல ஆல்ரெடி வந்து மக்கள் தொகை அதிகம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா கண்டுபிடிப்புகள் அதிகமா இருக்கும். பொருட்கள் அதிகமா இருக்கும். உத்தரப்பிரதேசத்துல 74, தமிழ்நாட்டுல 59. ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம். 2025 ஏப்ரல் 1 இருந்து ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்த உள்ளது. ஓகே. இன்டகிரேட்டட் இந்த ஓய்வூதிய திட்டம் வந்து பென்ஷன் ஸ்கீம் வந்து கொண்டு வரப்போறாங்க. தேசிய விருது. பீகார் மாநில தேர்தலில் சிறப்பாக செயல்பட்டதற்காக பீகார் மாநில தேர்தல் அதிகாரியான ஸ்ரீ தீபக் பிரசாத்துக்கு தேசிய விருது வழங்கப்பட்டுள்ளது. அடுத்தது ரேபிஸ் தொற்று. நாட்டில் ரேபிஸ் தொற்றால் ஆண்டுக்கு 5700 பேர் உயிரிழப்பதாக லான்செட்டுங்கிறது வந்து ஒரு ரிசர்ச் மேகசின். அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. நம்ம இந்தியாவுல மட்டும் ஒரு வருஷத்துக்கு ரேபிஸ் தொற்றுனால ரேபிஸ்ன்றது என்னது? வெறிநாய் கடி மூலமா நாய்கள் ரோடுகள்ல இப்படி அலையுது இல்லையா? இப்ப லேட்டஸ்ட்டா அதுவும் ரொம்ப அதிகமா எங்க பார்த்தாலும் வெறிநாய்கள் வந்து குழந்தைகள வந்து விரட்டி விரட்டி கடிக்கிறது அதிகமாயிருச்சு. இது கடிக்கிறவங்களுக்கு மட்டும் தானாடா, அவங்க மூலமா மத்தவங்களுக்கும் பரவும். இந்த மாதிரி வருஷத்துக்கு 5700 பேர் இறக்குறாங்கன்றத அறிவிச்சிருக்காங்க. இது ரொம்ப அதிர்ச்சியான ஒரு தகவல். ரேபிஸ் தொற்றை முற்றிலுமாக ஒழிக்க 2030ஆம் ஆண்டு இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதனால தான் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த தெரு நாய்களுக்கெல்லாம் ஊசி போட்டுட்டே போவாங்க. அங்கங்க நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி வந்து வெறி வந்து பிடிக்காம இருக்கிறதுக்காக. 2வது தலைநகர். அசாம் மாநிலத்தின் 2வது தலைநகரமாக திப்ருகர் மாற உள்ளது. எல்லாத்துக்கும் ஒரு ஒரு தலைநகரம் தானே இருக்கும். அஸ்ஸாம்ல 2வது தலைநகரமா இன்னொரு ஊர செலக்ட் பண்ணியிருக்காங்க. திப்ருகர் அப்படிங்கிறது தான் அது. இது இப்போதைக்கு எது வந்து தலைநகரா இருக்குன்னா, டிஸ்பூர் வந்து தலைநகரா இருக்கு. இவங்க 2வது தலைநகரமா திப்ருகர வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த காலத்துல படிச்சிருப்போம். பாண்டியர்கள் வந்து மதுரைய வந்து தலைநகரமா வச்சிருந்தாங்க. 2வது தலைநகரமா திருநெல்வேலிய வச்சிருந்தாங்க. அது மாதிரி. மகாராஷ்டிரா, மும்பை, நாக்பூர், இமாச்சல பிரதேசம், சிம்லா, தரம்சாலா, உத்தரகாண்ட், டெக்ராடூன், கேரிசைன், உத்தரப்பிரதேசம், லக்னோ, பிரயாக்ராஜ், அலகாபாத் எல்லாமே இந்த மாதிரி வச்சிருக்கு. அடுத்தது கேஎம் செரியன். இந்தியாவில் முதல் முறையாக இதய பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்த டாக்டர் கேஎம் செரியன் அண்மையில் காலமானார். அதாவது இவர் தான் ஆப்ரேஷன் பண்ணவரு. சரியா, இவர் பண்ணிக்கிறல. இவரோட ஹார்ட்ல பைபாஸ் சர்ஜரி பண்ணல. இவர் தான் அந்த ஆப்ரேஷன் பண்ண டாக்டரே. இவரு இவர் தான் முதல்ல பண்ணவரு. இவர் இப்ப லேட்டஸ்ட்டா இறந்து போயிட்டாரு. அதனால அத பத்தி குடுத்துருக்காங்க. இயக்குனர் நியமனம். ஐஎஸ்ஆர்ஓவின் திரவ உந்து அமைப்பு மையத்தின் இயக்குனராக மோகன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஐஎஸ்ஆர்ஓவின் தலைவர் நாராயணன் அப்படிங்கிறவர் தான். ஆர்பிஐயோட கவர்னர் வந்து சஞ்சய் மல்ஹோத்ரா. NVS-02 சேட்டலைட். GSLV F-15 ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இஸ்ரோவின் 100வது விண்கலமான NVS-02 சேட்டலைட் ஏவ உள்ளது. அப்ப ISROவோட 100வது சேட்டலைட்டும் போது இது ஸ்பெஷலு. இத பத்தி கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வர சான்சஸ் இருக்கு. எங்க இருந்து ஏவுனாங்கன்னு சொல்லலாம். ஸ்ரீஹரிகோட்டா தான் மோஸ்ட்லி ஏவுதளம் இருக்கிறது. எந்த ராக்கெட்டு? GSLV F-15. ராக்கெட் பேர் சேட்டலைட் பேர் வந்து NVS-02 சேட்டலைட். நடமாடும் ஆபரேஷன் தியேட்டர். நாகாலாந்து மாநிலத்தில் நடமாடும் ஆபரேஷன் தியேட்டர் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. மொபைல் அதாவது அப்படியே போய்க்கிட்டே ஆபரேஷன் யாருக்கெல்லாம் பண்ணணுமோ பண்ணிட்டு போய்க்கிட்டே இருக்கிறது அந்த மாதிரி.
மலேரியா இல்லா நாடு. உலக சுகாதார நிறுவனத்தால் மலேரியா இல்லாத நாடாக ஜார்ஜியாவை உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது. இப்ப கொசுக்கள் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால. உலக சுகாதார நிறுவனம் வந்து எப்போ உருவாச்சு அப்டின்னா, 1948ல இதோட தலைமையகம் ஜெனீவா, ஸ்விட்சர்லாந்து. இந்தியாவுல மலேரியாவ ஒழிக்க போறோம் அப்டின்னு நம்ம வந்து சபதம் விட்டுருக்கோம். சேலஞ்சு எப்பன்னா, அ 2030க்குள்ள நாங்க ஒழிச்சுருவோம்னு சொல்லியிருக்கோம். DeepSeek AI அதாவது சீனாவால் DeepSeek என்னும் செயற்கை நுண்ணறிவு உருவாக்கப்பட்டுள்ளது. AI ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸ்டார்ட் கேட் திட்டம். அடுத்த 4 ஆண்டுகளில் அமெரிக்கா நாட்டில் செயற்கை நுண்ணறிவு உள்கட்டமைப்பினை உருவாக்குவதை நோக்கமாகக் கொண்டு உருவாக்கப்பட்ட திட்டம் ஆகும். ஏஐ மூலமா உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நெறைய உருவாக்குறது தான் வந்து அமெரிக்கா. அந்த திட்டம் தான் இந்த ஸ்டார்கேட் திட்டம். இத்திட்டத்தில் மைக்ரோசாஃப்ட், ஆர்ம், என்விடியா போன்றவை பங்குதாரர்கள். இவங்க எல்லாமே இதுல வந்து ஷேர் ஹோல்டர்ஸா இருக்காங்க. இரும்பு காலம் மாங்காடு, கீழ்நாமண்டி, மயிலாடுதுறை, சிவகங்கை ஆகிய இடங்களில் கிடைத்த சான்றுகளை ஆராய்ந்து, தமிழகத்தின் இரும்பு காலம் 5300 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சொன்னேன் இல்லையா? அது ரொம்ப முக்கியமானது. இந்த மந்த்லயே 3 தடவ இது ரிப்பீட் ஆயிருச்சு. அப்போ 3 நாள், 4 நாள் நியூஸ் பேப்பர்ல இத பத்தியே வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். இரும்பு காலம் வருஷம் தெரிஞ்சுக்கோங்க. 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம பயன்படுத்திட்டு இருந்திருக்கோம். நம்ம இல்ல தமிழர்கள். தமிழகத்தில் இரும்பு காலம் 3345 பொது ஆண்டுக்கு முன் தொடங்கியுள்ளதாக தமிழக முதல்வர் தெரிவித்துள்ளார். கே. ராஜன், ஆர். சிவானந்தம் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளனர். மகாராஷ்டிரா இந்தியாவின் முதல் ஆப்டிகல் பூங்கா மகாராஷ்டிராவில் அமைக்கப்பட உள்ளது. வாக்காளர்கள் பீகாரில் 100 வயது வாக்காளர்கள் அதிகமாக உள்ளனர். 100 வயசு ஆனவங்க இன்னும் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. எங்கன்னா பீகார்ல தான் அது அதிகமான 100 வயது ஆகியும் ஓட்டு போட்டுட்டு இருக்கவங்க இருக்காங்க. 100 வயது வாக்காளர்களின் எண்ணிக்கை மட்டும் பீகார்ல மட்டும் 41,000 பேர் இருக்காங்களாம். பரவால்ல. இவ்வளோ நாள் இப்போ அந்த காலத்துல எல்லாம் வாழ்றதே அதிசயம் தான். புவிசார் குறியீடு 2030ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவில் 10,000 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்தியா முழுக்க ஆ வந்து ஆல்ரெடி இதுவரைக்கும் இந்தியாவுல 605 பொருட்களுக்கு தான் நம்ம புவிசார் குறியீடு வாங்கியிருக்கோம். ஆனா, நம்ம வந்து எப்பயுமே பெருசா எய்ம் பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, இதுவரைக்கும் நான் வெறும் 600 வாங்கியிருந்தாலும், இன்னும் 5 வருஷத்துல 10,000 பொருளுக்கு நாங்க புவிசார் குறியீடு வாங்குவோம்னு சொல்லியிருக்காங்க. எய்ம் ஹை அப்படின்னுவாங்கல்ல, அந்த மாதிரி பெருசா நினைக்கலாம்னு நினைச்சுட்டாங்க போல. ஓகே. அடுத்தது உத்தரப்பிரதேசம். 2024ஆம் ஆண்டிற்கான விண்வெளி மற்றும் பாதுகாப்பு கொள்கையை உத்தரப்பிரதேச மாநிலம் வெளியிட்டுள்ளது. ஆஸ்கர் பரிந்துரை அஞ்சுஜா என்னும் இந்திய குறும்படம் ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. பாருங்க. அ நாமினேட் ஆகியிருக்கு. செலக்ட் ஆகல. இப்படத்தினை ஆதாம் கிரேவ்ஸ் அப்படிங்கிறவர் இயக்கியுள்ளார். சன்ஃப்ளவர்ஸ் வேர் த ஃபர்ஸ்ட் ஒன் டூ நோ என்ற கன்னட குறும்படமும் ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அடுத்தது குளோபல் நம்ம எக்ஸாம் போறதுக்குள்ளயே ஆஸ்கர் அவார்டு செலக்ட் பண்ணி சொல்லிருவாங்க. அப்ப நம்ம வந்து செலக்ட் ஆனத சொன்னா போதும். மேபி இதுக்கு அவார்டு கிடைச்சுச்சுன்னா, நீங்க இன்னும் அத பத்தி டீட்டெயிலா படிப்பீங்க. குளோபல் ஃபயர் பவர் குறியீடு 2025 ராணுவம் சார்ந்த குளோபல் ஃபயர் பவர் குறியீடு 2025இல் இந்தியா 4வது இடம் பிடித்துள்ளது. ஃபர்ஸ்ட் பிளேஸ் அமெரிக்கா, 2வது ரஷ்யா, 3வது சீனா. நிதி சுகாதார குறியீடு 2025 நிதி சுகாதார குறியீடு 2025 பட்டியலில் ஒடிசா முதலிடம் பிடித்துள்ளது. 2வது இடம் சுகாதார குறியீடுல ஒடிசா ஃபர்ஸ்ட் பிளேஸு, 2வது இடம் சத்தீஸ்கர், 3வது கோவா, கடைசி இடம் பஞ்சாப். தமிழ்நாடு இதுல 11வது இடத்துல இருக்கு. அர்ஷ்தீப் சிங் சர்வதேச T20 போட்டிகளில் அதிக விக்கெட்டுகள் அதாவது 99 விக்கெட் வீழ்த்திய இந்திய வீரர் என்ற பெருமையை அர்ஷ்தீப் சிங் அப்படிங்கிறவர் வந்து வாங்கியிருக்காரு. அதனால தான் அவார்டு குடுக்குறாங்க இல்லையா? இதற்கு முன் இந்தியாவிற்காக அதிக விக்கெட்டுகள் வீழ்த்தினது யாரு அப்படின்னா, யுஷ்வேந்திர சாஹல் அப்படிங்கிறவர் தான். FIDE செஸ் உலகக்கோப்பை செஸ் ஃபெடரேஷனோட ஒரு அமைப்போட பேர் தான் அந்த FIDE. இந்த உலகக்கோப்பை 2025 இந்தியாவில் நடைபெற உள்ளது. FIDE செஸ் போட்டி வந்து இந்தியாவுல நடக்க போகுது. இதோட முடிஞ்சதுப்பா. ஜனவரி மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சது. திரும்ப உங்களுக்கு பிப்ரவரி மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸும் இதே மாரி 3 பார்ட்டா வரும். நீங்க வந்து அடுத்த பார்ட் வர்றது வரைக்கும் இத தரோவா படிச்சுட்டுருங்க. ஆல்ரெடி படிச்சதையும் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க.
இதுல இருக்கிறது படிச்சது போதுமான்னு கேட்பீங்க கண்டிப்பா. தாராளமா நாங்க குடுத்துருக்க கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படித்தால் போதும். ஓகே. கன்டினியூஸா படிச்சுட்டே இருங்க. எல்லாத்துக்கும் ஈக்குவலா டைம வந்து அம் டிவைட் பண்ணி படிங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எக்ஸாம் ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. கால் ஃபார் 1 மந்த்ல வரப்போது. எக்ஸாமுக்கு எப்பயுமே ப்ரிப்பேர்டா இருக்கிற மாதிரி படிச்சுக்கிட்டே இருங்க. ஓகே. அடுத்த வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ. பாய்.